வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க இருந்து ஒரு பக்கம் விஜய் கிட்ட படிச்சு சொன்னுங்க, பாருங்க ரேணுகாவை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இருந்து ஒரு பக்கம் எல்லாமே எனக்கு புரியுது மல்லி, ஆனா இருந்தாலும் ரேணுகா சைடு லைட்டா இறங்கி வேலை செஞ்சு ரேணுகா உண்மையான சுடரி, இந்த வீட்டுக்கு வந்து இந்த வீட்டெல்லாம் சொத்தெல்லாம் சுரட்ட பார்த்த சுடரி அவன் உண்மையான ரேணுகா இல்ல அப்படின்ற விஷயம் நமக்கு தெரிஞ்சதோட மட்டும் இல்லாம கதிரேசன் நிஷா கோர்ட்ல நிரூபிக்கணும்னா அதுக்கான ஆதாரம் நமக்கு வேணும். எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம நம்ம எடுத்தோன்ற மாதிரி நாமளும் செஞ்சிட முடியாது. அதை ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோ. அதனால பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா, அது போல நம்ம எந்த விஷயம் செஞ்சாலும் பொறுத்து வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. இதை கேட்டதும் சரி நீ ஓகே சொல்றது எல்லாமே லாஜிக் ஓகே தான், ஆனா இதெல்லாம் பாசிபிளா, இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நடக்கானோ நடத்தி காட்டானோ அது ஒரேடியா அவளை ஒழிக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு பேசணுங்க. இதை கேட்டதும் சரி ஓகே, ஏதோ ஒன்று புதுசா தினுசா நான் ட்ரை பண்ணிருக்கேன், ஏதோ ஒன்று நடக்க போகுது, அது மட்டும் தெரிஞ்சிருச்சு, பாப்போம் என்னென்ன நடக்க போகுது எது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணி பார்க்க தானே போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்துல நம்ம வெண்பா இருக்காங்கல்ல, திடீர்னு நைட்ல தூக்கம் வரலைங்க. தூக்கம் வராம ஐயோ என்னடா கண்ணெல்லாம் எரியுது, ஐயோ கண்ணு எரியுதே அப்படின்னு சொல்லிட்டு சோகமா வந்து பாக்குறாங்க. திடீர்னு பார்த்தா அதிர்ச்சி, ஐயோ அப்படின்ற மாதிரி ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு நம்ம வெண்பாக்கு. அப்படி என்னடா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம ரேணுகா நின்று ஒரு பக்கம், அந்த மல்லி ஒரு பக்கம் ஓவரா போயின்னு இருக்க, விஜய் இப்ப என் பக்கம் வந்துட்டான். இதுக்கு மேல மல்லி உயிரோட வந்து என்ன பண்ண போறா, அந்த மல்லி இல்லாம பண்ணிட்டா எப்படி இருக்கும். ரகு நீ எனக்கு எந்த உதவியும் பண்ண வேணாம், அந்த உதவியை செய்ய, மாசம் உனக்கு தேவையான அமௌண்ட் ஒன்று தேடி வரும், நீ என்ன சொன்ன அந்த சொத்தை எல்லாமே சுருட்டுன்னு ஏதோ ஒன்று எஸ்கேப் ஆயிரு, நம்ம வாழ்க்கை நம்ம செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஐடியா கொடுத்த. அதே ஐடியாவை தான் நானும் சொல்றேன். இந்த இடத்துல நின்று நான் களத்துல இறங்கி ஆடினா ஒரு பக்கம் விஜய் சொத்து, மறுபக்கம் கதிரேசன் சொத்து, சாம்ராஜ்யமே நம்ம பின்னாடி இருக்கோம். அதனால இருக்கிறத வச்சு நம்ம கோடீஸ்வரன் அவர்த்தை விட்டு தெருக்கோடியில திரும்ப என்னால வர முடியாது. அதனால நீ என்ன பண்ணுவோ ஏது பண்ணுவோ, நாளைக்கு மல்லியை 4-5 பேர் வச்சு கிட்னாப் பண்ற, மல்லியை ஒரேடியா ஷிஃப்ட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. இதை கேட்டது என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம, இது சொல்றது எல்லாமே ஓகே தான், வாஸ்தவம் தான், ஆனா இது எப்படி செய்யறது, இதுக்கு என்ன ஒன்றும் புரியல, குழப்பமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. சரி இந்த மாதிரி ஏதாவது ஒரு பக்கம் பேசிட்டு இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்க போதே அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம விஜய் இருக்காரு, அவர் வந்து எந்த அளவுக்கு சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு பக்கம் மல்லி கிட்ட சொல்லுங்க, அந்த பார் மல்லி நீ எதுக்கும் கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு அதே சமயத்தில் ரகு கிட்ட பேசணும் வெண்பா கேட்டு உடனே மல்லிக்கு போன் பண்ண, மல்லியம்மா இந்த மாதிரி உங்களை தீர்த்து கட்டுறதுக்கு பிளான் பண்ணிருக்கா அந்த கேடு கட்ட ரேணுகாம்மா, அவளை சும்மா விடக்கூடாது மல்லியம்மா, நீங்க பத்திரமா இருங்கம்மா, உங்களுக்கு எதனா ஆயிருப்பது இல்லை டாடா கிட்ட போனை கொடுங்க நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் இருக்கிற வரையும் உனக்கு ஒன்றும் ஆகாது, எனக்கும் ஒன்றும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன். அந்த ரேணுகா எப்படியாப்பட்ட லாடா இருந்தாலும் யாரை வச்சு என்னை கிட்னாப் பண்ண பார்த்தாலும் உங்க டாடா என் கூட இருக்கிற வரையும் எனக்கு எந்த பிரச்சனையும் வராது, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே ஒரு பக்கம் வெண்பாவும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு எப்படியோ ஒண்ணுமா நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. ஆனா இந்த விஷயம் எதுவுமே தெரிஞ்சுக்க, நம்ம ரேணுகா தூக்க வரல அப்படின்னு சொல்லிட்டு சோகத்துல தூங்கின்னு இருக்காங்க. எதனால அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கூட ஒண்ணு சேர முடியும் ஒண்ணு, அதனால ஃபீலிங் ஒரே ஃபீலிங் சாருக்கு, என்னடா இது கூத்துன்னு கும்மா குத்தா காட்டுறீங்களாடா அப்படின்ற மாதிரிதான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. பரவாயில்ல பாத்துக்கலாம், என்னதான் நடக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரு பக்கம் பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு நம்ம எனர்ஜியோட ஒரு பக்கம் போனா நம்ம லைஃப் ஒரு பக்கம் பிரைட்டா கியூட்டா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது போலதாங்க இப்பயே இருக்கு. சரி முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம மல்லி இருக்காங்கல்ல, அவங்க இருந்து கில்லி மாதிரி ஒரு வேலையை செஞ்சு முடிச்சிட்டாங்க. அப்படி என்னடா வேலை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அது வேற எதுவும் இல்லைங்க, அந்த ரகு இருந்து மல்லியை கிட்னாப் பண்ண வரப்போறது எல்லாமே வெண்பாவோட தெரிஞ்சிச்சுல. கோயிலுக்கு வரும்போது ரகுவோட அடியாட்கள் எல்லாம் வராங்க. அதுக்கு முன்னாடி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, சார் இந்த மாதிரிதான் வர போறாங்க, இந்த இடத்துல வந்து நீங்க அல்லேக்கா அப்படியே சும்மா ஜவ்வூர் மிட்டாயை தூக்கின்னு போயிடலாம், அதுக்கப்புறம் பிரச்சனையே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டது ஒரு பக்கம் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க, வாழ்க்கையா ஒரு பக்கம் மகிழ்ச்சியா இருக்கு. ஆனந்தம் பாடும் மனமாசையும் ஜலிலாடும், இப்படிதாங்க ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம போலீஸ் எல்லாம் வந்து கரெக்டா அந்த ரகுவோட ஆளுகெல்லாம் வந்துடும்போது பிடிச்சிருந்தாங்க. ரகு எஸ்கேப் ஆயிடுறான். ஆனா அந்த ரவுடிங்க எல்லாம் இந்த முன்விரோத காரணமா தான் நம்ம மல்லியை கிட்னாப் பண்ண வந்தாங்க. இதுக்கு முன்னாடி மல்லி எங்களை ஜெயிலுக்கு அமைச்சிருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சாக்கு போக்கு சொல்றாங்க. சரி வேற வழி இல்ல, இவன் உண்மையை ஒத்துக்கிற மாதிரி தெரியல, வேற வழி இல்ல மல்லி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து இந்த விஷயத்துல இருந்து விலகிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, புதுசா தினசா ஒரு பிரச்சனை வந்திருக்குங்க. என்னடா பிரச்சனை,
எந்த பக்கம் போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை நச 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 கொச கொச கொசன்னு வந்துகிட்டே இருக்கு. என்னதான் பண்றது, இது வேற வழியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு யோசனை இருக்காங்க. யோசனை ஒரு பக்கம் அதிகமாக தான் பிரச்சனை ஒரு பக்கம் குறையன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனா இந்த இடத்துல பிரச்சனை ஒரு பக்கம் அதிகமாயிட்டு பண்ணுங்க தவிர குறைஞ்ச பாடே இல்லைங்க. இப்ப என்னதான் பண்றது, இதுக்கு வேற வழியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அனைத்து வழியும் ஒரு பக்கம் அடைச்சிட்டு இருக்காங்க. இது எல்லாமே ஒரு பக்கம் திரும்ப வரணும், திரும்ப மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்கன்னா அதுக்கு முதல்ல நம்ம பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். இந்த ரேணுகா இருக்கால, அவர் சுடரி இந்த வீட்டுக்கு அவளுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு அவளை உண்மையை உடைச்சு அவளை இந்த வீட்டை விட்டு தர இழுத்துட்டு போயிட்டு ஒரு பக்கம் ஜெயில தம்னா அடடா அதோட சந்தோஷம், அதோட சொர்க்கம் வேற என்னடா அப்படின்ற மாதிரிதான் ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கும். நடக்கும், கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் நடந்தே தீரும். அந்த நேரத்துல உங்களுக்கே புரியும், ஓகே நம்ம நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணு இல்லாம நம்ம நினைச்ச மாதிரி சந்தோஷமா நடந்து முடிஞ்சிச்சு, இனிமே பிரச்சனை இல்லை நமக்கு, நாம ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கலாம், ஃப்ரீடமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை இருக்காங்க. யோசனை ஒரு பக்கம் அதிகமாயிட்டு போயிட்டே இருக்கு. இந்த யோசனைக்கெல்லாம் ஒரு பக்கம் தீர்வு என்ன நடக்க போகுது, எப்படியெல்லாம் அந்த பிரச்சனை தீர்க்கலாம்னு சொல்லிட்டு நினைச்சிருந்தாங்களா அந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை தீர்க்க முடியாம ஒரு பக்கம் போயிருச்சு. கதிரே சந்தன இந்த விஷயத்த நம்பவே மாட்டாரு. எப்படி இருந்தாலும் நம்ம விஜய போய் சொன்னாலும், டே விஜய் என்ன நீ அப்போ ஒன்று சொல்லுவேன் இப்போ ஒன்று சொல்லுவேன், உன் இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி நீ மாத்திக்கிட்டு போயிட்டே இருப்ப, எல்லாத்துக்கும் ஒரு பக்கம் சேஞ்ச் அப் சேஞ்ச் அப் சேஞ்ச் 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 அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் அப் தட்டு போகணும்னு நினைச்சா மவனே டே உனக்கு அவ்வளவுதான் மரியாதை பாத்துக்கோ, எல்லாம் மீறி போயிட்டேன், இதுக்கப்புறம் பேச்சே இருக்காது, ரிவிட் அடிச்சு விட்டு போயிட்டே இருந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசினிருக்கான். பேசுப்பா உன் வாயை உருட்டே எதனா உருட்டே அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டைம் எல்லாம் தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்து நம்பருக்கு தருங்க.